அனைவருக்கும் வணக்கம். இதுக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு விஷயத்தையும் திமுக அரசு எடுத்து ஏதாவது செய்து விடுமோ அப்படிங்கிற காரணத்தால் திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மறந்து விட்டார் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. திமுகவிடம் சிக்கியிருக்கக்கூடிய நயினாரினுடைய குடுமி அடங்கி போக வைக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை உடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய சீக்ரெட் அப்படிங்கிறது திருச்சி சூர்யா கிட்ட அடங்கியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த சீக்ரெட் என்ன, அவரையே அடங்க போக வைக்கக்கூடிய அந்த இரண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இதை தொடர்ந்து பல்வேறு வகையான அரசியல் அப்டேட்ஸை பற்றியும் பரபரப்பான தகவலையும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இரண்டு விஷயத்தையும் திமுக அரசு எடுத்து ஏதாவது செய்து விடுமோ அப்படிங்கிற காரணத்தால திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மறந்து விட்டாரு நயினார் நாகேந்திரன் அப்படின்னே சொல்லலாம். நயினார் நாகேந்திரனினுடைய முழு கவனமும் தற்போது அண்ணாமலை எதிர்ப்புல மட்டுமே பயணிக்கிறதே தவிர திமுக என்கிற எதிர்ப்பை மறந்து விட்டாரு என குற்றம் சாட்டியும் இருக்கிறாரு திருச்சி சூர்யா. திமுக சீனியரும் திருச்சி எம்பியுமான திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா 2022 ஆண்டு மே மாதம் பாஜகவில் இணைந்து ஓபி சந்தி அணியினுடைய மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்தார். ஆனால் சமூக வலைதளங்களில் கட்சி தலைமை, பிற தலைவர்கள் மீது விமர்சனங்கள், சர்ச்சைக்குரிய பதிவுகள் போன்றவற்றால் அவர் மீண்டும் மீண்டும் கட்சி சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எதிர்கொண்டார். 2024 கட்சி கட்டுப்பாட்டை மீறி களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டதாக கூறி பாஜகவின் அடிப்படை உறுப்பினரிடமிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கமும் பட்டார். இந்த நிலையில நயினார் நாகேந்திரனின் திமுக எதிர்ப்பு குறித்து பேசியிருக்கக்கூடிய அவர், திமுக அமைச்சர்கள் என்னை சீண்டிக் கொண்டே இருக்கிறாங்க, என்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்காங்க, அமித்ஷாவிடம் சத்தியம் செய்து கொடுத்ததால அமைதியாக இருக்க, எனக்கு 2 நிமிடம் ஆகாது எதிர்த்து பேசுவதற்கு, எனக்கும் காலம் வரும் என்கிறார் அண்ணாமலை. அவர் முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்தவர் நயினார் நாகேந்திரன். மாநில தலைவர் பதவிக்கு வந்த பிறகு திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு லைனே கிடையாது. அண்ணாமலை இருந்தபோது திமுக மீது எந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததோ நயினார் நாகேந்திரன் வந்ததற்கு பிறகு கிடையாது. எடப்பாடி பழனிசாமியுடனும் அதிமுகவுடனும் அந்த நெருக்கத்தை காட்ட வேண்டும் என்பதில் தான் அவரது கவனம் இருக்கிறதே தவிர திமுக எதிர்ப்பு என்கிற மனநிலையை மறந்து விட்டார் நயினார் நாகேந்திரன். எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு முதலமைச்சராக வரக்கூடிய சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் தான் துணை முதலமைச்சர் என்கிற பார்வை வந்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரேப்போவை பில்டப் செய்வதில் மட்டுமே அவரது பார்வையும் இருக்கிறது. அது தவிர தமிழக பாஜக வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. முன்பு அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்ற வேண்டும் என பாஜகவிற்குள்ளேயே குரல் கொடுத்த பலரும் தற்போது ஐயோ அண்ணாமலையே அப்படின்னு பாஜக தலைவர் பதவியில் இருந்திருக்கலாமே என வெளிப்படையாக என்னிடமே பல பேர் பேசியிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் திமுகவை எதிர்க்காததற்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள் தான். ஒன்று, தேர்தல் சமயத்தில் 4 கோடி ரூபாய் பணம் மாட்டியது. அந்த விவகாரங்கள் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதே போல அவரது மகன் 100 ஏக்கர் கோயில் நிலத்தை அபகரித்து நில மோசடி செய்த வழக்கு இருக்கிறது. இது 2மே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த 2 விஷயத்தையுமே திமுக அரசு எடுத்து ஏதாவது செய்துவிடுமோ என்கிற காரணத்தால் திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மறந்துவிட்டார் நயினார் நாகேந்திரன். ஆகையால தான் அவருடைய முழு கவனமும் அண்ணாமலை எதிர்ப்புல மட்டுமே பயணிக்கிறதே தவிர திமுக என்கிற எதிர்ப்பை மறந்துவிட்டார் என்கிறார் திருச்சி சூர்யா. அது மட்டும் இல்லாம தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக நிர்வாகிகள் சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தை பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை மற்றும் மகனுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால பாமக 2 பிரிவுகளாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு.
95% மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களின் ஆதரவு இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாமக அதிகாரப்பூர்வமாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் செயல்படுவதாக தேர்தல் ஆணையமும் அறிவித்திருந்தது. இதனால தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ராமதாஸ் தரப்பு போராட்டத்தில் ஈடுபட போறாங்களாம். இந்த நிலையில திடீரென எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் தரப்பினரை சந்தித்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறதுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில சில கட்சிகள் வரும் என தொடர்ந்து பாஜக மற்றும் அதிமுக தெரிவித்து வந்த நிலையில பாமக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கார். வருகின்ற டிசம்பர் 17 நடைபெற இருக்கக்கூடிய பாமகவின் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு வலியுறுத்திய போராட்டத்தில் அதிமுக கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகளிடம் பேசும்போது தேர்தலுக்கு முந்தைய நாளில் நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சி தலைவரை பாமக அழைக்கிறது அப்படின்னா அதுல கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு புறம் தள்ளிவிட முடியாது. திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது அன்புமணியின் எண்ணமாகவே இருக்கிறது. அதனால பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என தெரிவித்திருக்காங்க. இது குறித்து பாமகவினர் கூறும் பொழுது எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட அன்புமணி முடிவெடுத்திருக்கிறார். அதற்கான முன்னெடுப்பாகவே இந்த பணிகள் நடைபெறுவதாகவே தெரிவித்திருக்காங்க. இது குறித்து முன்னதா அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கும் திமுக அரசு கண்டித்தும் உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் டிசம்பர் 17 புதன்கிழமை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் திடல் அருகில தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு வசதியாகவும் வன்னியர் உள் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை இன்னும் வலிமையாகவும் பிரம்மாண்டமாகவும் வலியுறுத்துவதற்கு வசதியாகவும் டிசம்பர் 17 தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவிருந்த அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டத்தை 2026 ஆண்டு ஜனவரி 29 வியாழக்கிழமை நடத்துவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்திருந்தாங்க. சென்னையில் டிசம்பர் 17 நடைபெற இருக்கக்கூடிய தொடர் முழக்க போராட்டத்திற்கு நான் தலைமை ஏற்கிறேன். சமூக நீதியில அக்கறை கொண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வரக்கூடிய அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் ஆகியவற்றின் தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதன் சார்பு இணை அமைப்புகளை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளும் பொதுமக்களும் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய தொடர் முழக்க போராட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொள்வாங்க அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கும் பொழுது அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா புதிதாக கட்சி துவங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜயும் இந்திய அளவில் முதன்மை கட்சியாக அறியப்படக்கூடிய பாஜகவும் தமிழகத்தில் நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தலுக்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து வந்துட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாகவே தமிழகத்தில் நிலைபெற முடியாமல் தவிக்கக்கூடிய பாஜக இந்த முறை பீகாரில் பெற்ற வெற்றியை அடிப்படையாக வைத்து காலூன்றலா என்ற நோக்கில் இருக்காங்க. இதற்கு அதிமுக கூட்டணி மட்டுமே போதாது என்பதை அறிந்த பாஜக விஜய்க்கு பெருகும் ஆதரவை கண்டு அவரை கூட்டணியில் சேர்க்க முயற்சிப்பதை கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. ஆனால் பாஜகவின் கொள்கை எதிரி என அறிவித்து விட்டதால் அதனுடன் கூட்டணி சேர்ந்தா அது தனது அரசியல் எதிர்காலத்திற்கும் பெரும் பின்னடைவு என்று விஜய் யோசித்தார். ஆனாலும் பாஜக அவரை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியை இதுவரை கைவிடுவதாகவே தெரியல. பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைத்து இடத்திலையும் இன்னும் ஒரு மாதத்துல மிகப்பெரிய கூட்டணி அமையும் அப்படின்னு கூறி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில விஜயை சேர்க்க முயற்சிக்கும் பாஜக தலைமை எப்போது விஜயை நேரில் சந்திக்கும் என்ற கேள்வியை அனைவரும் எழுப்பி வந்திருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அமித்ஷாவை நேரில் சந்திப்பாரா என்று பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன்
சீனிவாசனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளித்த அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யாரை யாரை எப்பொழுது பார்க்க வேண்டும் என்பதை டெல்லி மேலிடம் சரியான நேரத்தில் முடிவு செய்யும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இவர்களினுடைய சந்திப்பு வானதி சீனிவாசன் மறுக்காததால இவரினுடைய கருத்து கூறிய விரைவில் அமித்ஷா விஜய் சந்திப்பு நிகழும் அப்படிங்கிறதையும் பாஜக தாவேகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இந்த செய்தி பாஜக தொண்டர்களிடையே உற்சாகத்தை இருக்கும் அப்படின்னு பலரும் தெரிவித்து வந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களம் தற்போதைய சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா அப்படின்னு 4 முனை போட்டி நிலவி வந்துட்டுருக்கு.